விவேகம் V+ அகாடமி நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழ் புலவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புலவர்கள் பற்றிய கேள்வி டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தமிழ் புலவர்கள் பற்றிய வரலாற்று செய்தியை என்ன செய்வோம் உங்களுக்கு கொடுப்போம். சரியா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாரும் விரும்பக்கூடிய, எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான ஔவையார். ஔவையார் ஒரு தமிழ் பெண்பார் புலவர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஔவை அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரக்கூடியது ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு மூதாட்டி. ஔவை அவ்வா அப்படிங்கக்கூடிய சொல்லிலிருந்து தான் ஔவையாருங்கக்கூடிய பெயர் வந்தது. அவ்வா அப்படின்னா மூதாட்டி அல்லது தவப்பெண் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய பழந்தமிழ் அகராதியில் மூதாட்டி அல்லது தவப்பெண் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, பொருள் கொடுத்துருக்காங்க. அதுபோக அவ்வா அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கு வயது அல்லது அறிவாற்றலில் முதிர்ச்சி அடைந்தவர் அப்படின்னு என்ன செய்யலாம், பொருள் கொள்ளலாம். ஔவையார் நம்ம ஔவையார்னு உடனே என்ன நினைக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு ஔவையார் தான் வாழ்ந்தாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பெண்பார் புலவர்கள் ஔவையார் அப்படிங்கக்கூடிய பெயரில் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. பல்வேறு பாடல்களை என்ன செஞ்சுருக்காங்க, இயற்றியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது யார் அப்படின்னா, சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார். அவங்களுடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி பகவன். அவங்க வாழ்ந்த காலம்னு பார்த்தோம்னா கிமு 300க்கும் 400க்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அவங்க சங்க இலக்கியங்களில் பல்வேறு பாடல்களை என்ன செஞ்சுருக்காங்க, இயற்றியிருக்காங்க. எதுலெல்லாம் பாடல்கள் இயற்றியிருக்காங்க அப்படின்னா, அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகிய நூல்களில் மொத்தம் 59 பாடல்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இயற்றியிருக்காங்க. அதில் அவர்கள் இயற்றிய பாடலில் புறத்திணை பற்றிய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 33, அகத்திணை பற்றிய பாடல்கள்னு பார்த்தோம்னா 26. ஔவையார்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி வரக்கூடிய தோற்றம் ஒரு வயதான மூதாட்டி கையில் கோலோடு நடந்து வருது மாதிரி. ஆனால் அப்படி இல்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த ஔவையார், சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் நல்லா மைத்தீட்டிய கண்களோடு, நல்லா வாட்டமான நெட்டியோடு, நல்லா இடுப்பில் அணிகலன்கள்லாம் அணிந்து கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. அவங்க பொதுவாக அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரலின்னு சொல்லியிருக்காங்க. விரலி அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாடலை பாடி அந்த பாடலுடைய பொருள் புரித மாதிரி என்ன செய்வாங்க, மெய்ப்பாடுகளோடு என்ன செய்வாங்க, ஒரு நடனம் ஆடி காட்டுறவங்க தான் யார், விரலி. அந்த விரலியாக தான் ஔவையார் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது அறம் பொருள் இன்பம் வீடு பற்றி நன்கு உணர்ந்தவர் தான் யார், ஔவையார். அடுத்தது ஔவையார் கபிலர் புலவர் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சவர். அவருடைய நண்பர் பாரி. பாரி கடையேழு வள்ளல்களில் ஒருவருங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருடைய மகள்களான அங்கவை சங்கவை இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தவரும் யாரு தான், அந்த சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது பக்தி இலக்கிய காலத்தில் வாழ்ந்த ஔவையார். அந்த ஔவையார் சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார் அவங்க காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் பல்வேறு பாடல்களை என்ன செஞ்சுருக்காங்க, பாடியிருக்காங்க. அடுத்து பிற்காலத்தில் கம்பர், புகழேந்தி, ஜெயங்கொண்டார், சேக்கிலார், ஒட்டக்கூத்தர் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துலேயும் ஔவையாருங்கக்கூடிய பேரில் ஒரு பெண்பார் புலவர் வாழ்ந்திருக்காங்க. அவங்களும் பல்வேறு பாடல்களை என்ன செஞ்சுருக்காங்க, பாடியிருக்காங்க. இனி அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு புலவரோடு என்ன செய்வோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.